ஹேமே பிஎல் buddies வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க டேனியூ சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே ஃபன் அண்ட் க்யூட்டாக இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஒரு ஹீரோ டோட்டோவை தான் காட்டுறாங்க. டோட்டோ ஆக்சுவலாக ஒரு ரெஸ்கியூ ஒர்க்கர். இப்போ கூட ஒரு ரெஸ்கியூ வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ரெஸ்கியூ ஒர்க்குன்னு என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒருத்தவங்க உடம்புல சிக்கியிருக்க ஒரு பொருளை இவன் எடுக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இதில் அங்கே சுற்றி இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஆள், அங்கே இருக்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க. இவனுக்கு வேறு இதாக கடுப்பாக இருக்குது, எப்படிலாம் அந்த வேலையை முடிக்கிறதுன்ட்டு. ஃபைனலாக அந்த வேலையை முடிச்சிடுறான், அந்த ஆளையை காப்பாற்றிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு ஹீரோ காட்டுறாங்க. அவர் பேர் கனிட். அவர் லைஃப் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. அவர் ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக இருக்காங்க. இப்போ கூட அங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க ஃப்ரெண்டு பையன் இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து பேகை தூக்கி மேலே எடுத்து வச்சு தர சொல்லுது. அது இவங்க பண்ண முடியாதுல்ல, அது எப்பயுமே பேசஞ்சர்ஸ் பண்ணுறது தான். அதை சொன்னால் அந்த பொண்ணு ஓவராக பேசுது. என்ன நீங்கள் ஓவராக திமிர் காட்டுறீங்களா அது இதுன்னு. இதை வரை இன்னொருத்தவங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு பைக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஆனால் அவள் சிரிச்சுட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க. அப்பா கரெக்டாக கனிட்டு போயிடுறான். அவன் வந்து நைஸாக பேசி அந்த பேக்கெலாம் எடுத்து வச்சு அவன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறான். இதில் அந்த பொண்ணு ஓவராக பேசல, அதனால் அந்த பொண்ணை கொஞ்சம் அசிங்கப்படுத்தி விட்டுறான். அது எல்லாருக்குமே புரிஞ்சு எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அதாவது நைஸாக வந்து அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப சூப்பராகவே சால்வ் பண்ணி விட்டுறான். ஸோ கனிட்டு என்ன சொல்கிறான்னா, என் லைஃப் ரொம்ப அமைதியாக நல்லாவே போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் ஒருத்தனை மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அந்த டாக் ஆளுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பை வந்து கனித்துக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருந்தா. ஏன்னா இப்போ இவளுக்கு ஹெல்ப் பண்ணால, அதனால் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்க. அப்போ ஒருத்தன் வந்து கனித்தோட கண்ணை புத்துறான். நார்மலாக விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணேன். அவன் யாருன்னா கனித்தோட பாய் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவ்விடோவியாக ஹாப்பியான கப்பலாக தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஏர்லைனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் வேறு ஏர்லைன்ஸ். கனித் வந்து ஃப்ளைட் அட்டெண்டன்ட், கனித்தோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கேப்டனாக இருக்காங்க. ஸோ இவங்க லவ்விடோவியாக இருக்கிறத பார்த்து பையுமே சொல்கிறான், நான்லாம் சிங்கிளாக இருக்கேன், கொஞ்சமாச்சு கருணை காட்டி அமைதியாக இருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கனித்தோட பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்ப இவன் சொல்லிகிட்டு இருக்கா, நீ செம லக்கிடா, உனக்கு பர்ஃபெக்டான வேலை, பர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடச்சிருக்காங்கன்ட்டு. அப்போ கனித் என்ன சொல்கிறான்னா, என்னோடய ஆசையே நான் கூடிய சீக்கிரம் அவரோட ஏர்லைனில் ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற கேப்டன் ஃப்ளைட் அட்டெண்டங்கிற கப்பலாக மாறிடுவான்ட்டு அவன் ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டோட்டோ இப்போ இருந்தவங்களை காப்பாற்றினாங்கல்ல, அவங்கள தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவன் வேறு கத்திக்கிட்டு இருக்கான். டே ஒன்றும் கவலைப்படாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருவான்ட்டு இவன் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பா கரெக்டாக இங்கே கனித் என்ன பண்ணுறான்னா, அவன் காரில் உட்காந்துட்ருக்கான், சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு பாய் ஃப்ரெண்டுமே மெசேஜ் அனுப்புகிறான் மிஸ்ஸியோங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சிக்னல் போட்டுற இவன் வந்து வண்டி எடுக்கிறான். பட் என்னென்னா கார் அவனோட கண்ட்ரோலே இல்லை, அது பாட்டுக்கு முன்னாடி போகுது. இவனுங்க வேறு கரெக்டாக ஆம்புலன்ஸில் வந்துட்டுருக்கானுங்களா. அப்போ ரெண்டுமே முட்டுற மாதிரி போய் நின்றுது. உடனே டோட்டோக்கும் வந்து அவன் வந்து சண்டையில் ஆரம்பிச்சிடுறான். அப்போ கனித்துமே சாரின்னு சொல்லிகிட்ருக்க. டோட்டோ திட்டிகிட்டே போய் அங்கே பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த வண்டி முட்டை கூட இல்லை. பட் இவன் என்னென்னா இன்சூரன்ஸ் வேணும் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அதான் முட்டவே இல்லைங்கிறான். அப்போ டோட்டோவும் அது முட்டலான்னா என்ன, நீ பண்ண அதிர்ச்சி இல்லை, எனக்கு எவ்வளோ அதிர்ச்சி ஆயிடுச்சு தெரியுமா, என் ஹார்ட்டே மேலே ஏறி கீழே இறங்கிடுச்சு, எனக்கு நீ அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட. கனி துசாரிட்டான். இந்த மாதிரிலாம் நான் நிறையா படத்தில் பார்த்துருக்கேன், நீங்கள் என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா, ஏமாத்துக்காரங்க தான் நீங்கள், இந்த மாதிரி எப்படிலாம் பிளான் போட்டு வச்சுருக்கீங்கன்ட்டு அவனும் பதிலுக்கு சண்டை போட. டோட்டோ சொல்கிறான், டோஃபு மூஞ்சான்ட்டு. என்னது டோஃபு மூஞ்சான்னா, ஆமாம் உன் ஃபேஸ் அப்படி தான் இருக்குன்னு சொல்ல. அப்போ கனி டோட்டோவை பார்த்து, டேய் மூஞ்சி தான்ட்டா நாயாட்ட இருக்குது, நீ பேசுகிறது நாயாட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கானுங்க. அப்போ டோட்டோட ஃப்ரெண்டு கீ சொல்கிறான், டே உங்கள் பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோங்க, அங்கே ஒருத்தன் போராடிட்டுருக்கான்ட்டு. சரி ஓகே போனால் போதுன்ட்டு டோட்டோவாக அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ கீ கேட்குறான், என்ன அவன் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க மாதிரி. அப்போ டோட்டோ சிரிச்சுட்டே சொல்கிறான், அவன் என்னோட டைப்புங்கிற மாதிரி. ஸோ டோட்டோ எதனால் இப்போ கூட சண்டை போட்டான், இல்லை சும்மா அம்பளத்தை பார்த்தானான்னு தெரியல, ஆனால் என்னோட டைப்புன்னு அவன் சிரிச்சுட்டு தான் சொல்கிறான். இன்னொரு பக்கம் கனித்தை காட்டினாங்கன்னா, அவன் இப்போ பை கூட ஷாப்பிங் போயிருக்கான். அங்கே ஒரு சூட் கேஸ் பார்க்குறான். அது ரொம்பவே நல்லா இருக்குது, அந்த டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. பட் அதோட ரேட் கொஞ்சம் எச்சா இருக்குது, அதனால் யோசிக்கிறேன்ட்டு பை கிட்ட சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கே பார்த்துட்ருக்க. அதெல்லாம் இன்னொருத்தன் கேட்டுடுறான். அவன் பேர் வேகா.
அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ இவன் இவன் கணித் பார்த்த அதே சூட்கேஸை அவனும் பார்த்துட்டு இது நல்லா இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதை கணித் பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பேக்கை நான் ஐடியாவில் வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் வேறு பார்க்குறீங்களான்னு கேட்க வேகா விடல. ஆக்சுவலாக உங்களுக்கு அது வாங்க முடியாது போல், அந்த லக் எனக்கு தான் இருக்குது, நான் தான் வாங்குவேங்கிற மாதிரி சொல்ல அப்பா அவன் கூட சவால் விட்ட மாதிரி ஆயிடுது. 2 பேரும் கண்ணாலே காம்படிஷன் போட்டுக்கிறானுங்க, இந்த பேக் நீ தான் வாங்குவேன் நான் தான் வாங்குவேங்கிற மாதிரி. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கிட்ட கேட்டால் இந்த சூட் கேஸில் வேறு இல்லவே இல்லை, இந்த ஒரே ஒரு சூட் கேஸ் தான் இருக்குது, இதான் லாஸ்ட் பீஸு. அப்போ பை பார்க்குறான், என்னடா அது சரியான பிரச்சனை ஆக போகுதுன்ட்டு. இவனுங்க 2 பேரும் இந்த சூட் கேஸை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் ஒருத்தன் கார்டை நீட்டினா ஒருத்தன் கேஸையே நீட்டுறான். ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பை சொல்கிறான், இங்கே பாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு உனக்கு தெரியும் தானேட்டு. அப்போ கணித்துமே நான் இது 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 எல்லாமே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூட்கேஸுக்காக மீதி இருக்க 4 சூட்கேஸுக்குமே வாங்குறேன்னு சொல்ல கடைசியில் இந்த காம்படிஷனில் வின் பண்ணது கணித்து தான். ஏன்னா அவன் தானே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்குறான். அதனால் அந்த எல்லா சூட்கேஸையும் இப்போ பையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. ஏன்டா நீ ஜெயிக்கிறதுக்காக என்னையும் தூக்கிட விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபன்னாக அந்த பேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுலேருந்து நல்லாவே தெரியுது கணித்துக்கு அவன் தன்மானத்தை மட்டும் அவன் என்றைக்குமே விட்டு கொடுத்துட மாட்டான்ட்டு. இன்னொரு பக்கம் டோட்டோவை காட்டினாங்கன்னா அங்கே டோட்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை பிடிச்சி கலாய்ச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவனுக்கு தான் அங்கே இருக்கவங்களே 30 தாண்டி வயசு இருக்குது, அவன் ஒருத்தனுக்கு தான். ஸோ அவங்க ஜாலியாக கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்க அப்போ ஒருத்தன் அழுகிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா கீ தான். டே நீ ஏன்டா அழுகிறேன்னு கேட்டால் கீ வந்து யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அந்த பொண்ணு நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு பிரேக்கப் பண்ணிருச்சான். அதனால் கீ எழுதிட்டுருக்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அப்படி தாண்டா, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் ஆகாதுன்ட்டு. பட் கீ என்ன சொல்கிறான்னா, இல்லை அவள் என்னை ஏமாத்துறான்னு தோணுது, அங்கே யாரோ ஒருத்தன் வாய்ஸ் கேட்டுச்சா, ஆனால் அவள் சமாளிக்கிறான்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ டோட்டோ சொல்கிறான், அப்படி அவள் ஏமாத்துறான்னு தெரிஞ்சால் அதை நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா என் ஃப்ரெண்டை இப்படி கழட்டி விட்டுருக்க, அவள் ஏதோ ஒரு ரீசன்லாம் சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது, அது உண்மையான ரீசனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் முடிவெடுக்கிறான். இன்னொரு பக்கம் கணித்தையும் அவன் பாய் ஃப்ரெண்டை காட்டினாங்கன்னா அவங்க நல்லா ஹாப்பியான கிளிஞ்சி கப்பலாக தான் இருக்காங்க. பட் கணித் வந்து நாளைக்கு அவங்க ஊருக்கு போகிறதா சொல்லியிருப்பான். ஸோ பங்னாக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அங்கே போகிறக்காக என் பாய் ஃப்ரெண்டையும் தான் கூப்பிட்ருப்பான், ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அப்படியே ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்ட்டு. ஆனால் அவன் பாய் ஃப்ரெண்ட் இத்தனை நாள் ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு நாளைக்கு ஷிஃப்ட் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஸோ அவன் ஷிஃப்ட்டை நான் கவர் பண்ணணும், அப்போ தான் உன் பர்த்டே அன்னைக்கு என் ஷிஃப்ட்டை அவன் கவர் பண்ணிப்பான்னு சொல்லி சமாளிக்க கணித்துக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இவன் அவனை சமாதானப்படுத்த பார்த்துட்ருக்கான். இப்போ ஏர்போர்ட்டில் காட்டினாங்கன்னா டோட்டோ வந்து ஒரு ஊருக்கு போகணும்ல, அதாவது கீயோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க ஊர். ஸோ அதுக்காக தான் இவங்க ஏர்போர்ட் வந்திருக்காங்க. அப்போ டோட்டோ கட்டியும் ஒரு சூட்கேஸ் இருக்குது, அது அப்படியே கணித்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி சூட்கேஸ். பட் இவன் ரொம்ப சீப்பான ரேட்டில் வாங்கியிருக்கான். ஸோ அதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவன் நடந்து போகிறான்னா இன்னொரு பக்கம் கணித்துமே அதே ஊருக்கு தான் போகிறான். இவன் டோட்டோ போகிற அதே ஊருக்கு தான் அவனுமே போகிறான். ஸோ அவனும் ஏர்போர்ட் வந்துருக்க 2 பேரும் அப்படி நடந்து போகும்போது இடிச்சிட்றானுங்க வழக்கம் போல். இப்போ 2 பேரும் பார்த்துட்றானுங்களா, ஓ நீ தான் நான் டோஃபு மூஞ்சான்னு கேட்க இவனுமே ஓ டாக் நீயான்னு கேட்டுட்டு என்னை ஏன் இடிச்சேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. இதில் இடையில வேறு மேனஸ் இல்லையா அது இதுன்னு எனக்கு கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ கீ சொல்கிறான், டே அப்புறமேல் பிரச்சனை வச்சுக்கோங்கடா எனக்கு பாத்ரூம் போதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக அதுக்கப்புறம் டோட்டோ என்ன நினச்சாலும் சரியில்ல போடாடேன்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பிட்டான். பட் அவன் கிளம்பும்போது அவங்க 2 பேர் சூட்கேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், பக்கத்தில் இருந்திருக்கும். அவன் தெரியாமல் கணித்தோட சூட்கேஸ் எடுத்து போயிடுறான். கணித்துமே அதை கவனிக்காமல் மீதற்கு ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் கீயை காட்டினாங்கன்னா அவன் ரெஸ்ட் ரூமில் இருந்திருப்பான்ல, அப்போ யாரோ ஹெல்ப்னு கேட்குறாங்க. இவனும் வெளியே வந்து பார்த்தா வேகா வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கான். அது வந்து லாக் ஆனது வந்து ஓப்பனே பண்ண முடியல. இவன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்க. அப்போ கீ சொல்கிறான், கவலைப்படாதீங்க நான் ரெஸ்கியூ ஒர்க்கர் தான், நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அவன் கதை உடைக்க பார்க்குறான். பட் வேகா சொல்கிறான், இல்லை வேணாம் நான் உள்ள முன்னாடி தான் நின்றுருக்கேன், அப்படின்னா நீங்கள் கதை உடைச்சிங்கன்னா அது மூஞ்சில் தான் வந்து விழுவும், வேணான்னு சொல்ல கீ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வேணான்னு சொல்ல அந்த கதை உடைக்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. பட் கீ வந்து அப்படியே வேகா மேலே லைட்டாக விழுந்துடுறான். அப்படியே 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ கீ சாரி தெரியாமல் விழுந்துட்ட மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதோட இந்த டோர் வந்து அந்த லாக் ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு, ஸோ மாற்றணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஓகே நானே மேல் இடத்துல சொல்லிடுறேன்ட்டு வேகா சொல்கிறான். ஏன்னா அவனுமே ஏர்போர்ட்டில் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் கீ அங்கேருந்து போக வேகா அவனை பார்த்து லைட்டாக வெக்கப்பட்டுருக்கான். ஸோ அவனுக்கு கீயை பிடிச்சிருச்சு நல்லாவே தெரியுது.
இப்போ ஃப்ளைட்டில் காட்டினாங்கன்னா டோட்டோ வந்து ரெஸ்ட் ரூம் போகிற வரான், அவன் தட்டுறான், உள்ள ஆக்குப்பையாக இருக்குன்னு வாய்ஸ் வருது. பட் இவன் என்ன பண்ணுறான்னா விடாமல் தட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த ஆள் கடுப்பாக வெளியே வந்து பார்த்தா வேறு யார், நம்ம கணித்து தான். ஸோ இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, வழக்கம் போல் சண்டை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. நீ எதுக்கடா இப்படி தட்டிகிட்டு இருக்கேன்னு கேட்டால், இவ்வளோ நேரம் லேட் பண்ணேன் அதனால தான் தட்டினேன், அதுவும் பாரு உள்ள ரெஸ்ட் ரூம் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கிற மாதிரி சொல்ல கணித் சொல்கிறான், இங்கே ஒரு ஸ்மெல்லுமே வரல, அப்படி ஏதாவது உனக்கு வாசனை வருதுன்னா அது என்னோடய பிராண்டடான பெர்ஃப்யூம் தான் சொல்லிட்டு அவன் நல்லா கெத்தாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு சண்டையை வழக்கம் போல் கன்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்னி அங்கே வந்ததுக்கப்புறம் கணித் அவன் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு பேர் எதிர்ச்சி, ஏன்னா அவங்க சூட்கேஸ் தான் மாறி போச்சுல, ஐயோ இந்த ட்ரெஸ் அவனோட தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டோட்டோவும் அவனுமே அப்போ தான் சூட்கேஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சிருது இது கணித்தோட தான் இருக்குமோன்ட்டு. பட் அந்த பேக் எப்படி அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு தெரியல, ஃபோன் நம்பர் கூட இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறானுங்க, எல்லா ஐட்டமும் செம்ம பிராண்டடாக இருக்குது, நம்ம வேணால் அது கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமான்ட்டு. பட் டோட்டோ சொல்கிறான், இல்லை வேண்டாம், எதாவது பிரச்சனை ஆயிரும், அதெல்லாம் வேணாங்க. அதுக்குள்ளே அந்த வாட்செல்லாம் எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா பண்ணுற, ஏதாவது பிரச்சனையாகும், கீழே வைங்கன்னு சொல்ல இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இல்லை இப்போ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை வேவ் பார்க்க தானே போகிறோம், ஸோ நம்ம அந்த மாறுவேடமாக போட்டு போகிறக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல இவன் அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிறான். பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, சரி நாங்கள் இதெல்லாம் வச்சுறோம், பட் இப்போ வேறு ட்ரெஸ் அது மாதிரி போட்டு போகிறக்கு நீ வேணால் காசு கொடு, போய் வாடகைக்கு எடுக்கலான்னு சொல்ல அங்கே இங்கே டோட்டோக்கிட்டே காசு இல்லை. சரி போனால் போது இதே போட்டுக்கலாம், பட் பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கணித்தோட ட்ரெஸ்ஸை போட்டு இவனுங்க கெத்தாக என்ட்ரி கொடுத்துட்ருக்கானுங்க. நேராக போய் கியோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் வேவ் பார்க்க போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இல்லை, நேராக வேலையிலேருந்து வீட்டுக்கு போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணாலும் இவங்க யோசிச்சுட்டே இப்போ போய் அந்த பொண்ணோட வீட்டு கதவை தட்டுறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இன்னொருத்தன் வரான். அப்போ யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணே வந்து சொல்கிறா, இது என் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. சொல்கிறான், ஏன் நீ இப்படி பண்ண அது இதுன்ட்டு, உனக்காக தான் நான் காசு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டும், நீ ரொம்ப நாள் எடுத்துக்கிட்ட, எனக்கு வேணான்ட்டு இவனை பாய் ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. அங்கே கீயால் இது ஏற்றுக்கவே முடியல. அவளோட பாய் ஃப்ரெண்ட் அந்த சண்டைக்கு போக இவனுக்கு கரெக்டாக உள்ளே போந்து அந்த சண்டை போடாமல் தடுத்து இழுத்துட்டு வந்துடுறானுங்க. ஆனால் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் போகிற சொல்லி கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கணித் என்ன பண்ணுறான்னா, அவங்க ஃபேமிலி கூட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே அட்டன் பண்ண போயிருப்பான். ஸோ அங்கே தான் போயிருக்கான். அதுவும் இப்போ அவங்ககிட்ட வேறு ட்ரெஸ் இல்லை, ஸோ டோட்டோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்கான். அப்போ அவங்க அப்பாவை என்னடா ட்ரெஸ் இதுன்னு கேட்க இவன் வந்து அது ஒரு பெரிய கதைங்கிறான். அவங்க அம்மாவும் சரி விடுங்க, அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குறாங்க, இன்றைக்கி உன் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண வைக்கிற, அவர் ஒரு கேப்டன்லாம் சொன்னால் எங்கன்னு கேட்க இவன் சொல்கிறான், அவர் உண்மையாலே கேப்டன் தான், இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா நம்பலை. நீ முதல்ல உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறானே எனக்கு டவுட்டாக இருக்குன்னு. இவன் ரொம்ப நேரம் சொல்கிறான், நான் உண்மையை தான் சொல்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும், இங்கே பாரு உன்னோட பிரதர் கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டான், நீ வந்து ஏன் இப்படி பண்ணுறங்க மாதிரி அவனை லைட்டாக மட்டன் தட்ட மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல கணித் கொஞ்சம் சேட் ஆகிட்டான். இன்னொரு பக்கம் ரொம்ப உட்காந்து அழுதுட்டுருக்க, இவனுங்களாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் கணித்துமே வந்து உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி சத்தம் கேட்குதுல, ஸோ அவங்கள அமைதியாக இருக்க சொல்ல நீ எந்திரிச்சு பார்த்தா அங்கே இருக்கிறது டோட்டோ அவன் ஃப்ரெண்ட்ஸும் தானே, அதுவும் கணித்தோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க. அது பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்தது எல்லாமே இவனோட ட்ரெஸ்ஸு வாட்ச் தான்ட்டு. ஸோ கணித்து போய் சண்டை போட ஆரம்பிச்சிடறான், ஏன்டா என் பொருள்லாம் திருநீங்கன்ட்டு. அப்போ டோட்டோவும், நாங்கள் எங்கே திருடணும், சூட்கேஸ் மாறி போச்சு, இப்போ நீங்கள் கூட தான் என்னோட ட்ரெஸ்ஸை பாரோ பண்ணி போட்டிருக்க மாதிரி போட்டிருக்கா, அந்த மாதிரி இதை எடுத்துக்கோன்னு சொல்ல கணித் சொல்கிறான், ஏன்டா என் ட்ரெஸ்ஸில் எவ்வளோ பிராண்டட் தெரியுமா, உன் ட்ரெஸ்ஸுக்கு என் ட்ரெஸ்ஸை ஈக்குவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுங்க வழக்கம் போல் நல்லா சண்டை போட்டுட்ருக்க. கடைசியில் டோட்டோவும் ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு ரோசம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட துணியெல்லாம் கழட்டி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. கணித்துக்கு முடியல, அச்சோ இது என்னடா காட்சிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்போ கரெக்டாக கியோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வந்துடுறான். அவன் வந்து இன்னுமா நீங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் வம்பலுக்க பதிலுக்கு கீயும் பேச அங்கே சண்டை பயங்கரமாயிருது. பட் அதிலெல்லாம் அங்கே துணி அவனுங்க கழட்டி போட்டிருப்பானுங்கள்ல, அந்த துணியெல்லாம் மண் தெரிச்சு அந்த எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது, வாட்சுமே வேஸ்ட் ஆயிடுது. அதெல்லாம் பார்த்து கணித்து தாங்க முடியாமல் கத்தி அழுதுட்டுருக்க ஒருத்தன் கணித்து அடிக்க வரான். அப்போ கரெக்டாக டோட்டோ வந்து அவனை தள்ளி காப்பாற்றிடுறான். ஸோ கணித் கிட்ட நீ இப்போ ஓகேவா இருக்கியான்னு கேட்க அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஒரு ஐகாண்டிக் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமே அவங்க எல்லோரும் காவல் நிலையத்தில் தான் இருக்காங்க. என்னென்னா இந்த பிரச்சனையில் ஒரு கடை இதாக இருக்கும். ஸோ அந்த கடைக்காரங்க டோட்டோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே புகார் கொடுத்துட்டாங்க. அதனால தான் இப்போ இவங்க இருக்காங்க. இவனுங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, என் மேலே தப்பு இல்லைன்ட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறானுங்க. நீங்கள் வேணால் இவர்கிட்ட கூட கேளுங்கன்னு சொல்லிட்டு கணித்தை காட்ட கணித்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவன் இவங்க மேலே எச்சா இன்னொன்று போடுங்கிறான்.
இவங்க என்னோட பொருள்லாம் திருடி அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான காசை கொடுக்கணும்னு சொல்ல டோட்டோ எவ்வளோ சொல்லி பார்க்குறான். அவங்ககிட்ட அந்த கடைக்காரங்களுக்கு கொடுக்குறக்கும் காசு இல்லை, கணித்துக்கிட்ட கொடுக்குறக்கும் இப்போ காசு இல்லை, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல அப்போனா ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி அவனுங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுறானுங்க. அப்போ டோட்டோவே எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கான். சார் டோட்டோ முகக்காரரு தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுன்னு சொல்லிட்டு இருக்க. கணித்து கண்டுக்காமல் வந்துடுறான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறான், இப்போ இவன் காப்பாற்றிருப்பான்ல, காப்பாற்றிட்டு நீங்கள் ஓகேவான்லாம் டோட்டோ கேட்டிருப்பான் கணித்தை. ஸோ அவனுக்கு கொஞ்சம் மனசு கேட்கல, அதனால் போய் அவங்கள வெளியே எடுத்துட்றான். அதுக்கப்புறம் சொல்கிறான், நீ என்னை காப்பாற்றினதுக்காக தான் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் என் கடனை நீ அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகணுன்ட்டு. ஸோ டோட்டோவுமே நான் சொன்ன வாக்கு மீற மாட்டேன், உன் கடனை கண்டிப்பாக அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 7 நாள் கழித்து காட்டுறாங்க. டோட்டோ வீட்டில் தூங்கிட்டு இருக்க ஏதோ சத்தம் கேட்குது. என்னென்னா தங்கச்சி தான் சமைக்கிறங்கிற பேரில் அடுப்பு அப்படியே எரிய வச்சுருக்கா. அப்புறம் இவன் வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணி, நீ ஏன் சமைக்கிற, நான் தான் பார்த்துப்பலன்னு சொல்ல, இல்லை நீ ஒரு டிஷ் சொன்னில அதை செஞ்சு பார்க்கலாம் தான் வந்தேன்னுங்கிறான். அதுக்கப்புறம் வந்து இவனே தங்கச்சிக்கு சமைச்சலாம் தரான். அப்படியே நல்லா கேஷில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவன் தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும் போல். சரி ஸ்கூல் ஃபீஸ் எப்போன்னு கேட்டால் இந்த மாதத்தோட கடைசியில் கட்டணுங்கிறா. அப்போ இவனுமே ஓ மாத கடைசி தானா, அப்படின்னு டைம் இருக்குங்கிறான். பட் தங்கச்சியோ என்ன டைம் இருக்குங்கிற, இன்றைக்கி 25ஆம் தேதி ஆச்சுன்னு சொல்லும் போது தான் டோட்டோக்கு தெரியுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க. தங்கச்சி சொல்கிறான், உனக்கு வேணும்னா நான் தான் ஸ்கூல் மாறுறேன்னு சொல்கிறேன்ல, நீ ஏன் கேட்க மாட்டேன்ட்டு. பட் இவனும் இல்லை நீ ஸ்கூல்லாம் மாறாத, நீ நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, நான் பார்த்துக்கிறேங்கிறான். இன்னொரு பக்கம் கணித் அவனுக்கு லேட் ஆகிடுச்சின்னு வந்துட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு என்ட்ரி, யாருன்னா டோட்டோ தான், நான் ஆன் டியூட்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கெத்தாக இன்ட்ரோ கொடுத்துட்டு வரான். ஆக்சுவலாக இவன் தான் கேட்டிருப்பான் போல் இவனுக்கு லேட் ஆகிடுச்சின்னு, டோட்டோ வர சொல்லியிருப்பான் போல். ஏன்னா டோட்டோ வர இவனோட கடன் அடைக்கணும்ல. ஸோ அதனால தான் டோட்டோ வந்திருக்கான். சரி என்ன வண்டி நீ கொண்டு வந்திருக்கேன்னு கேட்கா. வெளியே போய் பார்த்தா இவன் வழக்கமாக வருவான்ல அந்த ஆம்புலன்ஸ் வண்டி, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கான். என்னடா இதில் வந்திருக்க, இதிலலாம் நான் வரமாட்டேன், இதில் இறந்த உடல்லாம் ஏற்று வரல அப்படின்னு கேட்க. பார்த்தா இப்போ கொண்டு வந்தபோது கூட இவ்வளோ ஒரு இறந்த உடல் இருக்குது. நான் அதிலலாம் ஏற மாட்டேன்னு கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன நீ இப்படி சொல்கிற, அதெல்லாம் இதில் வரலாம், தாராளமாக போகலாம், உன்னை ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் இறக்கி விடுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அந்த வண்டியில் ஏற்றிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வர பெருமையாக சொல்கிறான், என் வண்டியிலலாம் வரக்க எத்தனை பேர் நீ நான் போட்டி போடுறாங்க தெரியுமான்ட்டு. ஆனால் கணித் சொல்கிறான், ஆனால் நான் அப்பெல்லாம் போட்டி போட மாட்டேன், எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கணித்தை வந்து மசாஜ் சென்டருக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். ஃபஸ்ட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவன் மசாஜ் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் கணித்துக்கு வந்து ஒரு கால் வருது. என்னென்னா கணித்தோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவனுக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லைங்கிறான். சரி ஓகே நான் உன்னை வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், நீ என்னை மீட் பண்ண வரலன்னா பரவாயில்லன்னு கணித் சொல்ல. இல்லை நீ வந்தீங்கன்னா உனக்கும் காய்ச்சல் ஒட்டிக்குள்ள, நீ வர வேணாங்கிற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்ல. இவனும் சரிங்கிறான். பட் இவனுக்கு மனசு கேட்கல. அதனால் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போயிடுறான். அங்கே பாஸ்வேர்டு என்னன்னு யோசிச்சு பார்க்குறான். கண்டிப்பாக அவன் டேட்டா பற்றா தான் இருக்குன்னு நினைக்கிறான். போட்டு உள்ளே போயிடறான். பட் உள்ளே போனால் அவனோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே இல்லை. இவனுமே கால் பண்ணி கேட்டால் அவன் இன்னிமே அதே தான் சொல்கிறான், நான் வீட்டில் தான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்ட்டு. பட் அவன் வீட்டில் இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் கணித்துக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட் மேலே டவுட் வருது. அதோட இதுக்கு முன்னாடி கூட சாக்கு சொல்லியிருப்பான்ல அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வராததுக்கு. ஸோ இவனுக்கு டவுட் எச்சாகுது. இன்னொரு பக்கம் டோட்டோ அவன் ஃப்ரெண்ட்ஸே காட்டினாங்கன்னா அவங்க பயங்கர டயர்டாயிட்டாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புற டைம். பட் அப்போ ஒரு கால் வருது. என்னென்னா ஒரு பூனை வந்து ஏதோ இதில் மாட்டிக்கிச்சா, அந்த பூனையை காப்பாற்றி தரணும். ஸோ அந்த ஃபேமிலி வந்து இவங்களுக்கு நிறையா காசு கொடுக்குற ஃபேமிலி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால் நீங்கள் உடனே இப்போ ஏதாவது பாருங்கள் அப்படின்னு சொல்ல, இவனுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ டயர்டாக இருந்தாலுமே நம்மளோட கடமை இது, நம்ம 24/7 ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து செம மாதம் நடந்து வராங்க. இன்னொரு பக்கம் கணித்தும் இவங்கள பார்க்க தான் வந்திருப்பான். இவங்க இப்படி ஆம்புலன்ஸில் போகிறத பார்த்துட்டு அவன் வண்டியை திருப்ப சொல்லிட்டு போகிறான். ஸோ அந்த டிரைவர் அண்ணாவுமே அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. இவனும் கத்தி கூப்பிட்றான், எங்க உங்களை தான் பார்க்க வந்திருக்குன்ட்டு. பட் அவனுங்களுக்கு இது கேட்கல. அப்புறம் அந்த டிரைவர் அண்ணா கிட்ட சொல்கிறான், நீங்கள் நல்லா போய் அப்படியே வழிமறிச்சு நில்லுங்கன்ட்டு. அவர் ஓகே சார்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இவனுமே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவங்க நோட் பண்ணிடுறாங்க. வண்டியை நிறுத்திட்டு வந்து கேட்குறாங்க, ஏன்டா உன் கடனை அடைக்கிற கேட்குறக்காக இப்படியே நடுவழியில் வந்து நிற்ப, இது எவ்வளோ ஆபத்து தெரியுமான்னு கேட்க. இங்கே பாரு, நான் முக்கியமாக அந்த கடன் அடைக்கிற பற்றி பேச வரல, பட் நான் சொல்ல போகிற விஷயத்தால் நீ அந்த கடன் அடைக்கிறது கூட பண்ணலான்னு சொல்கிறான். என்ன உளறிட்டு இருக்க, இப்போ என்ன தான் பண்ணுங்கிற மாதிரி டோட்டோ கேட்க. கணேஷ் சொல்கிறான், இங்கே பாரு, எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்துறானோன்னு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை நீ நிரூபிச்சு காட்டு. எனக்கு தோணுச்சு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நீ அன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏமாத்துறது கண்டுபிடிச்சில்ல, ஸோ அதே மாதிரி எனக்கு இதை கண்டுபிடிச்சி கொடு, நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அது போதும்னு சொல்ல. அப்போ டோட்டோ கேட்குறான், ஸோ அப்போனா அந்த காசோட இதை கழிச்சுப்பியான்ட்டு. அப்போ கணித்துமே ஓகே நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அந்த எல்லா காசையும் நான் கழிச்சு விட்டுறேன்னு சொல்ல. இவனுமே இப்போ உனக்கு தெரியும் நான் ஜஸ்ட்டு வாய் மட்டும் இல்லை நான் எப்படி வேலை பார்ப்பேன்ட்டு, நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த வழியாக ஒரு கார் போகுது, அதோட ஆரன் அடிக்குது. அந்த சத்தத்தில் இவன் டக்குன்னு டோட்டோவை ஹேக் பண்ணிக்கிறான். அப்போ டோட்டோவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்ல, அப்படியே அவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்போ கீ சொல்கிறான், டே நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணது போகணும், நம்ம போய் பூனையை காப்பாற்றணுன்ட்டு. அப்போ இவனுமே யார் ஃப்ளர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு வர. அப்போ கணித்தை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வெக்கப்படுற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்து அந்த டிரைவரை நான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கே தெரியுது இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குன்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா நல்லா இருக்கா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மே